சட்டமைய உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாகன காப்பீடு. அதாவது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வாகனம் வைத்திருப்போம். வாகனம் வைத்திருந்தோம் அப்படின்னா அதற்கு நம்ம எதற்காக காப்பீடு போடுறோம்ன்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். காரணம் என்னென்னா, கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வாகனத்தில் நம்ம போகிற சமயத்தில் காவல்துறையினர்கள் வாகன தணிக்கையில் ஈடுபடும் பொழுது நம்மக்கிட்ட கேட்குற முக்கியமான விஷயம் காப்பீடை கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த காப்பீடுனா என்ன, ஒரு ஆக்சிடெண்ட் இன்சூரன்ஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்சிபி அப்படின்னு சொல்லுவாங்க, நோ கிளைம் போனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐஆர்டிஏனா என்ன, அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வாகனத்தில் ஒருவேளை நம்ம போகிற சமயத்தில் நமக்கு அடிபட்டுருது அப்படின்னா நமக்கோ இல்லைனா நம்ம சார்ந்து இருக்க பின்னாடி இருக்க நபருக்கோ அல்லது எதிரில் வர மூன்றாவது பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, தேர்ட் பார்ட்டி, அந்த மூன்றாவது நபருக்கு ஒரு அடிபடுது இல்லை அடிபட்டு இறந்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், இன்சூரன்ஸ் இருந்தால் என்ன நடக்கும், இன்சூரன்ஸ் இல்லைனா என்ன நடக்கும்ன்றதை இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க சேனலை, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் 4 பேருக்கு. கண்டிப்பாக பயனுள்ள தகவல்கள் நிறையா இருக்குது. இந்த வாகனம் சம்மந்தமாக பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா வாகனம் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம். லைசன்ஸுக்கு எப்படி என்ன பண்ணணும், லைசன்ஸ் இல்லைனா என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பாட் ஃபைன் பே பண்ண சொல்கிறது கட்டாயமாக, அது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. எல்லாத்தையும் கீழே லிங்க்கில் தர, மறக்காமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ்ன்றது என்ன, எதற்காக இன்சூரன்ஸ்ன்றது, நீங்கள் ஒரு வாகனத்தை வெளியே எடுத்துகிட்டு ஓட்டுற சமயத்தில் உங்களுக்கு ஒரு விபத்து ஏற்படுது அல்லது உங்களால் ஒருத்தருக்கு விபத்து ஏற்படுது அப்படின்னா அந்த சமயத்தில் உங்களோட ரிஸ்க்கை பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த ரிஸ்க்கை எடுத்துக்கிட்டு அவங்க பார்த்திங்கன்னா நம்ம கிட்டேருந்து மணியை வாங்கிக்கிறாங்க, அதாவது பணத்தை வாங்கிக்கிறாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ். இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு நபர் வாகனத்தில் போகிறேன், இப்போ நான் வாகனத்தில் போகிறேன்னு வச்சுக்கோ, நான் வாகனத்தில் போகிற சமயத்தில் எதிரில் ஒரு நபர் வர்றாரு, அவரை தெரியாமல் இடிச்சிடுறேன், ஆக்சிடெண்ட் ஆகிடுது. ஆக்சிடெண்ட் ஆனதுக்கு அப்புறமா நான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா எதிரில் வந்த நபருக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய அடின்னு வச்சுப்போம். அந்த சமயத்தில் இன்சூரன்ஸ் கம்பெனி பார்த்திங்கன்னா நம்ம கூட நிற்கும்ன்றது ஒரு உண்மையான விஷயமா இருக்கும். இப்போ அந்த அடிப்பட்ட நபர் ஒரு 3 லட்ச ரூபாய் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த 3 லட்ச ரூபாய் நான் இன்சூரன்ஸ் போடல அப்படின்னா நான் கண்டிப்பாக அதை பே பண்ணணும். அவன் முழுக்க பார்த்திங்கன்னா அதற்கு ரெஸ்பான்சிபிள் நான் தான். இன்சூரன்ஸ் போடலை அப்படின்னா, இன்கேஸ் நான் ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த ஒரு அமௌண்ட்டை பார்த்திங்கன்னா அந்த பணத்தையோ அல்லது அவங்க தரப்போகிறவங்க கேட்குற அந்த காம்பன்சேஷனை இன்சூரன்ஸ் கம்பெனி ஒத்துக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் போடுறதுக்கும் போடாததுக்கும் உள்ள வித்தியாசம். இன்னொரு விஷயம், நம்ம அதே மாதிரி வாகனத்தில் போகிறோம். இப்போ பசங்களாம் பார்த்திங்கன்னா இப்போ வேகமாக போகிற சமயத்தில் வாகனத்தில் வேகமாக போகிற சமயத்தில் எதிரில் ஏதோ ஒரு பாட்டி அடித்து மண்டையை திறந்துடுறாங்கன்னு வச்சுக்கோம். பாட்டி சீரியஸாக இருக்காங்க, ஒரு 4 அடியில் இறந்துட்டாங்க அப்படின்னு வச்சுப்போம். அப்படி அந்த பாட்டி இறந்துட்டாங்க, யாரோ ஒரு பாட்டி, நீங்கள் வாகனத்தில் போகிறீங்க, நீங்கள் சரியாக தான் போயிருப்பீங்க, இருந்தாலும் ஏதோ ஒரு சூழலில் அந்த இடத்துல அடிபடுது, அது யாரோ ஒருத்தவங்களுக்கு அடிபடுது, இறந்துடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் இன்சூரன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் மீது வழக்கு பதிவு பண்ணுவாங்க. வழக்கு பதிவு பண்ணதுக்கு அப்புறமா என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஃபார்மாலிட்டிஸ் நிறையா இருக்குது, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க காம்பன்சேஷன் கேட்பாங்க. இன்கேஸ் நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டுருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களை அதற்கான காம்பன்சேஷனையும் அல்லது பார்த்திங்கன்னா வழக்கு சம்மந்தமான விஷயங்களை இன்சூரன்ஸ் கம்பெனி பார்த்துக்கும். இன்சூரன்ஸ் போடலை அப்படின்னா நீங்கள் தான் அதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டும். அப்படி ஆனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருக்க ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிறை தண்டனை, இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ப்ராசஸாக போகும். அதனால் இன்சூரன்ஸ் போடுறது பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டியான விஷயமா நான் நினைக்கிறேன். அதே போல் இன்சூரன்ஸ் டைப் பார்த்திங்கன்னா முக்கியமான டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு லைஃப் இன்சூரன்ஸ், அது பார்த்திங்கன்னா வாழ்க்கை முழுவதும் பண்ணுறது, அது நம்ம உள்ளே போக தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட் இன்சூரன்ஸ், அதாவது போகிற சமயத்தில் விபத்தில் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு பணம் வருது. மூன்றாவது தான் பார்த்திங்கன்னா இந்த வாகனம், நம்ம சொல்கிற இந்த வாகன காப்பீடு. இதில் பார்த்திங்கன்னா அதுக்கு நிறையா பேக்கேஜஸ்லாம் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நமக்காக ஒரு இன்சூரன்ஸ் போட்டுக்கிறது, நமக்கும் நம்ம வாகனத்துக்கும். இரண்டாவது, நம்மளை நம்பி வர பின்னாடி உக்காந்துட்டு இருக்க அந்த நபருக்காக போடுறது. மூன்றாவது, யாருன்னே தெரியாத ஒரு நபர் எதிரில் வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு. இவங்க 3 பேருக்கும் சேர்த்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பேக்கேஜ் போட்டுக்குவோம். அதுதான் பார்த்திங்கன்னா அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டாக வரும். இன்கேஸ் நான் இன்சூரன்ஸ் கட்டிக்கிட்டே வரேங்க, இது வரைக்கும் நான் கிளைமே பண்ணலை, நான் ஏன் இன்சூரன்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் கேட்பாங்க. அவங்களுக்கான பதில் பார்த்திங்கன்னா என்சிபி அப்படின்னு சொல்லுவாங்க, நோ கிளைம் போனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வருடம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு இன்சூரன்ஸை பே பண்ணிடுறீங்க.
பே பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அது எந்த ஒரு கிளைமும் வாங்கலை அப்படின்னா ஒரு சர்டன் பர்சன்டேஜை போட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸில் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களை ப்ரீமியம் கட்ட சொல்லுவாங்க. இன்கேஸ் நீங்கள் கிளைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த என்சிபின்ற அந்த நோ கிளைம் போனஸ் வராது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் நம்ம போடுறதுக்கான ஒரு முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்சூரன்ஸுன்றது அதே தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்சூரன்ஸ் போடுறேன் ஆனால் வந்து என்னை அலைய விடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பணம் கட்டுறது தான் உண்மையான விஷயம்தான். பணம் கட்டிட்டு நிறைய பேரை வந்து ஒரு சீட் பண்ணுற இன்சூரன்ஸும் இருக்குது. அதிலே வந்து பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ் இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப் இருக்குது. அது எல்லாத்தையும் தெரிஞ்சுங்க. முடிஞ்சால் நான் ஒரு இன்சூரன்ஸ் சம்மந்தமாக ஒரு என்னென்ன டைப்பில் இருக்குன்றத ஒரு வீடியோவாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்சூரன்ஸ் பே பண்ணுறேன் ஆனால் வந்து என்னை பயங்கரமாக அலைய விடுறாங்க கம்பெனியில் அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த அளவு நம்ம வாகனம் ஓட்டுறப்போ நமக்கு வந்து ஒரு பொறுப்புரிமை இருக்கோ அதே மாதிரி அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு போகிறது வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனியாக இருக்கலாம். இன்னொன்று அந்த ஐஆர்டிஏ பற்றி சொல்ல மறந்துச்சு ஒரு விஷயத்தை. ஐஆர்டிஏ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாலிசி ஹோல்டர் யார் வந்து இன்சூரன்ஸ் இப்போ என் பேரில் இன்சூரன்ஸ் இருக்குன்னா நான் வந்து ஒரு பாலிசி ஹோல்டர். இப்போ வந்து என் பேரில் வந்து ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்னா நான் வந்து ஒரு பாலிசி ஹோல்டர். எனக்கு ஒரு ரைட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐஆர்டிஏ கொடுக்கும். இப்போ வந்து எனக்கு வாகனத்தில் போகிற சமயத்தில் அடிபட்டுருச்சு, எனக்கு ஏதோ ஒரு சீரியஸாக இருக்கும் அப்படின்னா அந்த சமயத்தில் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் அந்த வர பார்ட்டிக்கும் இருக்க அந்த பஞ்சாயத்துலாம் எடுத்து நீங்கள் கொஞ்சம் ஓரமாக வைங்க. அடிப்பட்ட நபருக்கு என்னவோ அதாவது எனக்கு என்னவோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐஆர்டிஏவுக்கு இருக்குது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஒரு ரைட்டை கேட்குறதுக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது இன்சூரன்ஸ் கம்பெனி மேலே ஏதாவது கிரீவியன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் அந்த இன்சூரன்ஸ் தர ஏஜென்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீடியேட்டர்ஸ் இவங்கிற மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குது. இது மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஐஆர்டிஏவோட ஒர்க்காக வந்து போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸில் முக்கியமாக நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம். நீங்கள் இதையும் மீறி நான் இன்சூரன்ஸ் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கான காரணம் என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சேனலை. இன்னொரு வீடியோவில் உங்களை நான் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.